நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் சென்னை பின்தங்கியிருப்பதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. இதற்கு சமீபத்தில் வெளியான நாரி அறிக்கையே சான்றாகும். நாரி அறிக்கையில் ஆய்வு செய்யப்பட்ட 31 நகரங்களில் சென்னை 21வது இடத்தை பிடித்துள்ளது. தேசிய சராசரியை விட சென்னை பெற்றுள்ள 61.7% குறைவானது. போதைப் பொருட்களும் மதுவும் தமிழகத்தின் தெருக்களை ஆக்கிரமித்துள்ளன. இதனால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இதை சிறந்த நிர்வாகம் என்று திமுக அரசு கூர்மையானால் அது எவ்வளவு கொடுமையானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் சென்னை பின்தங்கியதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பை பெண்களின் பாதுகாப்பை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. இதற்கு சமீபத்தில் வெளியான நாரி அறிக்கையே சான்றாகும். நாரி அறிக்கையில் ஆய்வு செய்யப்பட்ட 31 நகரங்களில் சென்னை 21வது இடத்தை பிடித்துள்ளது. தேசிய சராசரியை விட சென்னை பெற்றுள்ள 61.7% குறைவானது. போதைப் பொருட்களும் மதுவும் தமிழகத்தின் தெருக்களை ஆக்கிரமித்துள்ளன. இதனால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இதை சிறந்த நிர்வாகம் என்று திமுக அரசு கூர்மையானால் அது எவ்வளவு கொடுமையானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் சென்னை பின்தங்கியதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. இதற்கு சமீபத்தில் வெளியான நாரி அறிக்கையே சான்றாகும். நாரி அறிக்கையில் ஆய்வு செய்யப்பட்ட 31 நகரங்களில் சென்னை 21வது இடத்தை பிடித்துள்ளது. தேசிய சராசரியை விட சென்னை பெற்றுள்ள 61.7% குறைவானது. போதைப் பொருட்களும் மதுவும் தமிழகத்தின் தெருக்களை ஆக்கிரமித்துள்ளன. இதனால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இதை சிறந்த நிர்வாகம் என்று திமுக அரசு கூர்மையானால் அது எவ்வளவு கொடுமையானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார்.